ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராம் பவியும் சேர்ந்து வந்து ஒரு ஒர்க்கை வந்து 50 டேஸில் முடிக்கிறாங்க. அவங்க வந்து 20 நாள் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ராமுக்கு என்ன ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால் வந்து அவனோட எஃபிஷியன்சி குறைஞ்சிருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் திரும்ப சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. பட் ராமனோட எஃபிஷியன்சி மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா 50 டேஸில் முடிக்க வேண்டிய ஒர்க்கை வந்து 60 டேஸில் முடிக்கிறாங்க. ஒருவேளை ராமுக்கு அடிப்பட்டதுக்கப்புறம் ராம் ஒர்க் பண்ணாமல் போயிட்டு பவி மட்டும் அந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிருந்தா எத்தனை நாளாக இருக்கும் அப்படின்றத எங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ராம் ப்ளஸ் பவி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் எடுத்துருக்காங்க, 50 டேஸ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி சிங்கிள் என்டிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 2 பேர் இருக்காங்க, 2 பேர் சேர்ந்து மட்டும் எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க டேஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து டோட்டல் ஒர்க் வந்து நம்மளா அசியூம் பண்ணலாம் எப்படி வேணாலும். ஆக்சுவலாக இப்போ ஏபி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, இங்கே 20 30 கொடுக்குறாங்கன்னா இங்கே ஏன் 60 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கிறோன்னா இங்கே எஃபிஷியன்சி வந்து ரவுண்டான வேல்யூ கிடைக்கணும் நமக்கு. அப்போ தான் நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஈஸியாக இருக்கும். இங்கே 40 எடுத்தாலுமே ஆன்சர் வராதுன்னா கிடையாது, வரும். பட் இங்கே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ இதுக்கு எஃபிஷியன்சி 2ன்னு வரும், பட் இதுக்கு எஃபிஷியன்சி வந்து 4/3ன்னு வரும். அப்போ நமக்கு சால்வ் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுத்து 2-3 என்டிட்டிஸ் கொடுக்குறப்ப எல்சிஎம் எடுத்துகிட்டு அதை வந்து டோட்டல் ஒர்க்காக அசம்ஷன் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி சிங்கிள் என்டிட்டி இப்போ ராமும் பவியும் மட்டும்தான் எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால் டோட்டல் ஒர்க் வந்து ஃபைன் பண்ண முடியாது எல்சிஎம் வச்சு. ஸோ நானும் என்ன பண்ணுறேன், டோட்டல் ஒர்க் வந்து 15 மல்டிபிள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 100, 200 எது வேணாலும், 150 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 200 எடுக்கிறேன். 200 எடுத்தால் ராம் பவினோட எஃபிஷியன்சி எனக்கு என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது, இது வந்து நம்ம அசியூம் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து 20 டேஸ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக. ஆஃப்டர் தே ஆர் ஒர்க் டுகெதர் ஃபார் 20 டேஸ். இப்போ ராம் பவினோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியும் என்னது, 4. அவங்க 20 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 80 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் ஒர்க் வந்து 120 இருக்கும் கரெக்டாக. இங்கே 20 டேஸ் போயிடுச்சு. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மொத்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 60 டேஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே 20 டேஸ் ஒர்க் பண்ணவங்க ரிமைனிங் 40 டேஸ் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அப்போது ராம் ப்ளஸ் பவினோட எஃபிஷியன்சி என்ன ஆயிருக்கு, 3ன்னு மாறி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, 4ன்னு இருந்துச்சு. ஏன் இந்த 3ன்னு சேஞ்ச் ஆகிருக்குன்னா ராம்னோட எஃபிஷியன்சி வந்து 40% குறைஞ்சிருக்கு. அப்போது இந்த எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகிருக்குது, எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 1 சேஞ்ச் ஆகிருக்கா. இந்த 1 ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா ராம்னோட எஃபிஷியன்சி 40% குறைஞ்சதை மீன் பண்ணுது. அப்போது ராம்னுடைய 40% எஃபிஷியன்சி தான் 1 கரெக்டாக. ஏன்னா பவினோட எஃபிஷியன்சி அப்படியே சேமாக தான் இருக்க போகுது, பட் ராம்னோட எஃபிஷியன்சி தான் அங்கே குறைய போகுது. ராம்னோட எஃபிஷியன்சி 40% ட்ராப் பை 40%, ட்ராப் டு 40%னா 40%ஆக மாறி இருக்கும். ட்ராப் பை 40%னா 40% குறைஞ்சிருக்கும். அப்போது அந்த 40% குறைஞ்சனால தான் நமக்கு என்ன எஃபிஷியன்சி கிடச்சிச்சு, 3ன்றது வந்து கிடச்சிச்சு. அப்போது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, 1. அந்த 1 ரேஷியோ எதனால் குறைஞ்சிச்சு, ராம்னுடைய 40% எஃபிஷியன்சி குறைஞ்சனால. அப்போது ராம்னுடைய 40% எஃபிஷியன்சி தான் 1னா அப்போ ராம்னுடைய ஃபுல் எஃபிஷியன்சி எவ்வளோ, 2.5 கரெக்டாக. இந்த டோட்டல் எஃபிஷியன்சியில் ராம்னோட டோட்டல் எஃபிஷியன்சி 2.5. அப்போது ரிமைனிங் இருக்க 1.5 எஃபிஷியன்சி தான் யாரோடது, பவியோடது கரெக்டாக. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 60 டேஸில் டோட்டல் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை ராமுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருந்து அந்த எஃபிஷியன்சி குறைஞ்சிருந்துச்சுன்னா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 20 டேஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அந்த ரிமைனிங் ஒர்க்கை ராமுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பவி மட்டுமே கண்டினியூ பண்ணுறாங்கன்னா எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்றதான் கொஷின். இப்போ பவினோட எஃபிஷியன்சி 1.5. அப்போ 80 டேஸில் வந்து பவி வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் ராம். இதில் என்ன கான்செப்ட்னா இந்த 1 குறைஞ்சது வந்து ராமனோட எஃபிஷியன்சி 40% குறைஞ்சனால தான் குறைஞ்சி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். இப்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, மோகன் வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி டேஸ்க்கு அப்புறம் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு பவி வந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்க எடுத்துக்கிற டேஸ் வந்து m+2x² டேஸ். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எம்ன்றதும் வேரியபிள், m+4x² வேரியபிள் கரெக்டாக. இப்போது நம்ம இதை வச்சு டோட்டல் ஒர்க்கோ எஃபிஷியன்சியோ வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இஃப் மோகன் ஒர்க்டு அலோன் அந்த சேம் டாஸ்க் ஃபார் 30 days
at 75% of his efficiency you would have completed 50% of the task. ஆக்சுவலாக இங்கே வந்து எஃபிஷியன்சியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒர்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க சொல்கிறத எழுதுவோம். 50% ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ டேஸ் எடுத்திருக்காங்க? 30 டேஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க? 75% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது நமக்கு என்ன தெரியும், ஒர்க்கு அப்படியே டபுள் ஆச்சுன்னா டேஸும் டபுள் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒர்க்கை வந்து 100% ஒர்க்காக மாற்றுறேன். ஏன்னா நமக்கு வந்து இங்கே டேஸ் கண்டுபிடிச்சி நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய 100% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்றத நமக்கு தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுறேன், 100% ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மோகன் எவ்வளோ டைம் எடுத்திருப்பாருன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது 100% ஒர்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண 60 டேஸ் எடுத்திருப்பார். எப்போனா 75% எஃபிஷியன்சியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கப்ப. கரெக்டாக? இன்னொன்று நமக்கு என்ன தெரியும், எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு தேவை 100% எஃபிஷியன்சி. கரெக்டாக? அதனால் 4, அவங்க கொடுத்துருக்க எஃபிஷியன்சி 3, ஐ மீன் 75%. இது ரேஷியோவில் எழுதியிருக்குமா? அப்போ டைம் என்னவாக இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், 4:3 ரேஷியோவில் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை கம்பேர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மோகனுடைய டேஸ் வந்து கிடச்சிரும், டோட்டல் டேஸு வித் 100% எஃபிஷியன்சி டு கம்ப்ளீட் த 100% ஆஃப் த ஒர்க். அது கிடச்சிறப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த 4 பார்ட் தான் என்ன நமக்கு 60. கரெக்டாக? இப்போ 3 பார்ட் தான் 45. ஆக்சுவலாக இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மோகன் 45 டேஸில் 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணாலே அந்த ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். அதுதானே இதுக்கு மீனிங்கு. ஏன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது 100% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் 60 டேஸ் எடுத்திருக்கோம். பட் எஃபிஷியன்சி மட்டும் 75%. இப்போ நம்ம அதை மாற்றி 100% எஃபிஷியன்சிக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் கான்செப்ட் தான் எதுக்கும் அப்ளை ஆகும், பவிக்கும் அப்ளை ஆகும். ஆக்சுவலாக இங்கே இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, மோகன் வந்து 50% ஆஃப் த டாஸ்க்கு முடிச்சிட்டார் அண்ட் பவி வுட் ஹவ் பீன் டேக்கன் 50 டேஸ் டு ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். அப்போது நம்மளாம் அசம்ஷன் பண்ணிக்கணும், இங்கே 50% ஒர்க்கு முடிஞ்சு, அப்போ ரிமைனிங் இருக்க 50% ஒர்க்கை தான் யார் பண்ணியிருப்பா, பவி வந்து பண்ணியிருப்பாங்க. சேம் கான்செப்ட் இங்கேயும் பண்ணுவோம். 50% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் அவங்க எடுத்துக்கிற டேஸ் வந்து 50 டேஸ். பட் அவங்க ஒர்க் பண்ணுற எஃபிஷியன்சி வந்து 60% வந்து அவங்களுடைய ஒரிஜினல் எஃபிஷியன்சி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது இதை வந்து நமக்கு தேவை என்ன, 100% ஒர்க்கு தேவை. அப்போ 100% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் அவங்க எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க, 100 டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. பட் எஃபிஷியன்சி என்ன, 60%. இப்போ சேம் ஃப்ராக்ஷன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 60% ஒரு ஃப்ராக்ஷன், 100% ஒரு ரேஷியோ. ஐ மீன் இந்த ரேஷியோ வந்து இப்படி பில்ட் பண்ணுறேன். எதுக்காகனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து டேஸ் கிடைக்கும். இது எஃபிஷியன்சி, அவங்க கொடுத்துருக்க 60% எஃபிஷியன்சி, நமக்கு தேவை 100% எஃபிஷியன்சி. இப்போது இது இந்த ரேஷியோவில் இருக்கப்போ அதனுடைய டைம் என்ன ரேஷியோவில் இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக 5:3 இருக்கும். இப்போ நமக்கு 5 பார்ட் தான் 100னா 3 பார்ட் என்ன வரும், 60 டேஸ் வரும். அப்போது பவி மட்டும் எடுத்துக்கிற டேஸ் என்ன, 60 டேஸ். இப்போ டேஸ் தெரிஞ்சிச்சு நமக்கு. டோட்டல் ஒர்க் இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் கண்டுபிடிச்சிடலாம், 180. எல்சிஎம் எடுத்தால் 180. எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும், மோகனுக்கு 4, பவிக்கு 3. ஓகே, இப்போ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மோகன் வந்து m டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கார். மோகனோட எஃபிஷியன்சி எவ்வளோ, எப்போவுமே எஃபிஷியன்சி இன்டூ டைம் தானே டோட்டல் ஒர்க் வரும். அப்போ மோகன் வந்து m வந்து டேஸ் ஒர்க் பண்ணது, அவரோட எஃபிஷியன்சி என்ன 4. ஓகே, இப்போ 3 வந்து யாரோட எஃபிஷியன்சி, பவினோட எஃபிஷியன்சி. அவங்களுடைய டேஸ் எவ்வளோ, m + 4x² டேஸ். கரெக்டாக? ஈக்குவல் டு 180. அதுதான் டோட்டல் ஒர்க். இப்போது இதை வந்து மினிமைஸ் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனை. 4m + 3mனா 7mனு வரும். 3 × 4 12x² வந்து இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, m - x வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்மும் எக்ஸும் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், கண்டிப்பாக m வந்து எக்ஸை விட பெருசாக தான் இருக்கும். மேபி இதை கொடுக்காமல் இருந்தால் கூட எக்ஸு கூட நெகட்டிவ் வேல்யூவில் இருந்திருக்கலாம், அதனால் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகி பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கலாம்னு யோசிக்கலாம். பட் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து அதில் பெரிய நம்பராக தான் இருக்க முடியும். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா பாசிட்டிவ் எடுக்க போகிறேன். எக்ஸோட வேல்யூ மினிமமாக நம்மளுக்கு என்ன எடுக்கலாம், 1ன்னு எடுக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் இன்டிஜர், 0வோ -1 நம்மளால் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு 1ன்னு எடுக்கிறேன், நெக்ஸ்ட்டு 2ன்னு எடுப்போம், அடுத்து 3ன்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எந்த வேல்யூ வந்து நமக்கு சூட் ஆகுதோ அதுதான் எம்னுடைய வேல்யூ, எக்ஸ்னுடைய வேல்யூ. இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்னுடைய வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 7m + 12 = 180. கரெக்டாக? இப்போ 7m = 168. அப்போ எம்னுடைய வேல்யூ என்ன, எனக்கு 24.
கரெக்டாக? இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. இதுதான் ஆன்சர்னு சொல்ல வரல, பட் இதுவும் ஆன்சராக இருக்கலாம்ல. நெக்ஸ்ட்டு எக்ஸ்னோடைய வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போது 48. அப்போ 7mனுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும்? 132 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு கேன்சல் ஆகாது. 7 1 7, ரிமைனிங் 62 இருக்கும். இது கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட் எக்ஸ்னோடைய வேல்யூ 3. எக்ஸ்னோடைய வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 9 வரும். அப்போ 108 வரும். இங்கே போகிறப்ப 72 வரும். அப்போ எம்னோடைய வேல்யூ ஃப்ராக்ஷனில் தான் வரும். அப்பயே தப்பு. நெக்ஸ்ட்டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க என்ன வரும்? 16 192. அப்போ எம்னோடைய வேல்யூ நெகட்டிவாக மாறிடும். கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக எக்ஸ்னோடைய வேல்யூ என்ன தான் நமக்கு 1 தான் செட் ஆகும். இப்போ எக்ஸ்னோடைய வேல்யூ 1னா எம்னோடைய வேல்யூ 24. அப்போ ஆன்சர் என்ன? 23. இதுதான் m-x தான் அங்கே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கண்ணா கொஷினில், மீரா வந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? மீரா 12 days. while நவீன் alone can finish the same job in 20 days. அப்போ நவீனோட டேஸ் வந்து 20. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? நான் இதுக்கு முன்னாடி கொஷின்லேயே சொன்னேன், இங்கே எடுக்கிற டோட்டல் ஒர்க் வந்து ஆக்சுவலாக எதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோன்னா, நமக்கு கிடைக்கிற எஃபிஷியன்சி ரவுண்டாக கிடைக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். பட் இதுதான் எக்ஸாக்டான ஒர்க் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இங்கே எக்ஸாம்பிளுக்கு 20 எடுத்தால் கூட என்ன வரும்னா இங்கே 20/12 வரும். எஃபிஷியன்சி ஃப்ராக்ஷனில் வரும். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் டோட்டல் ஒர்க் எடுக்கிறோம். இங்கே 2 வேரியபிள் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒரு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வர ஆன்சர்ஸ் அந்த எஃபிஷியன்சி வந்து ரவுண்டாக கிடைக்கும். பட் இப்போ m+n மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளாம் என்ன ஒரு டோட்டல் ஒர்க் வந்து அசம்ஷன் பண்ணிக்கலாம், அதனுடைய எஃபிஷியன்சி வந்து ரவுண்டாக வர மாதிரி. பட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? கண்டிப்பாக இதனுடைய எஃபிஷியன்சி ஃப்ராக்ஷன்லேயும் வரலாம், இதனுடைய எஃபிஷியன்சி ஃப்ராக்ஷன்லேயும் வரலாம். பட் நமக்கு அது பிரச்சனை இல்லை. பட் இப்படி நமக்கு தனித்தனியாக கிடைக்கிறப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்சிஎம்மாக எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற எஃபிஷியன்சி வந்து ரவுண்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ வந்து ரவி அப்படின்ற இன்னொரு நேம் ஆட் ஆகுது. பட் நான் இங்கே ஏன் 16 எடுக்கிறேன்னா, நான் தான் சொன்னல எஃபிஷியன்சி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பட் நம்ம இப்போதைக்கு ரவுண்டாக வர மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போது மீரானோட எஃபிஷியன்சி 5, நவீனோட எஃபிஷியன்சி 3. கரெக்டாக? ஓகே, இப்போது மீரா மட்டும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீரானோட எஃபிஷியன்சின்னா 5. ஓகே, ஒர்க்கிங் ஆன் த ஜாப் அலோன் அண்ட் ஆஃப்டர் 4 days. அப்போது கண்டிப்பாக அந்த மீரா வந்து 4 days வந்து ஒர்க்கை தனியாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, டோட்டல் ஒர்க் வந்து 60. அதுக்கப்புறம் வந்து நவீன் வந்து ஜாயின் பண்ணுறான். இப்போ யாரும் ஒர்க் பண்ணுறாங்க? மீராவும் நவீனாவும் ஒர்க் பண்ணுறாங்க, நவீனும் ஒர்க் பண்ணுறாங்க. தென் ஆஃப்டர் எ ஃபியூ மோர் டேஸ், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, அப்போ இவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இவங்க எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு வந்து நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து வந்து ரவியும் ஜாயின் பண்ணுறான். இப்போ யார் இருக்கா? மீரா, நவீன், ரவி. ஓகே, ஜாயின் பண்ணுறான். 3 பேர் வந்து சேர்ந்து வந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த டோட்டல் ஒர்க்கு தான் 60. கரெக்டாக? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த ஒர்க்கு வந்து யார் கம்ப்ளீட் பண்ணால்? மீரா மட்டும் கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போ இது போயிடுச்சுன்னா மீராவும் நவீனும் கொஞ்சம் டேஸ் தனியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீரா, நவீன், ரவி சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 டெஃபினேஷன் மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். ஏன்னா மீரா மட்டும் தனியாக 20 ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இஃப் ரவி அலோன் என்ஸ் அப் டூயிங் 25% ஆஃப் த என்டையர் ஜாப். இதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங்னா, ரவி வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணான்றது நம்மளுக்கு மேட்டர் இல்லை. பட் ரவி எவ்வளோ ஒர்க் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கான், அந்த ஒர்க்கினுடைய 25% ஒர்க்கை வந்து அவன் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு டேரெக்டாக சொல்கிறாங்க. அப்போது ரவி மட்டும் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பான்? 15 ஒர்க்கை முடிச்சிருப்பான். ஏன்னா 60 தான் நமக்கு டோட்டல் ஒர்க்குன்னு எடுத்திருக்கோம். அதில் 25% வந்து ரவியே கம்ப்ளீட் பண்ணிட்டான். இப்போது இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலான்னா, மீரா, நவீன், மீரா ப்ளஸ் நவீன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ரவி மட்டும் வெளில போயிட்டானா நமக்கு மீராவும் நவீனும் மட்டும் சேர்ந்து எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 25 ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ரவி மட்டும் ஒர்க் நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 15 வந்து ரவி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, 25% ஒர்க். அப்போது இந்த 40 தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண ஒர்க். அப்போ அதுலேருந்து 15 போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மீராவும் நவீன் தான் சேர்ந்து இந்த 25 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போது நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இன் ஹவு மெனி டேஸ் ஃப்ரம் த வெரி ஸ்டார்ட், ஐ மீன் இந்த மீரா ஸ்டார்ட் பண்ணாங்களே 4 நாள், அங்கேருந்து மொத்தமாக கடைசி வரைக்கும் ரவிலாம் ஜாயின் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்றதான் கொஷின். இப்போது மீரா, நவீன் கொஞ்ச நாள் தனியாக ஒர்க் பண்ணாங்க. மீரா, நவீன் சேர்ந்து ரவி கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. பட் ரவினோட ஒர்க் நமக்கு போயிடுச்சு. ரிமைனிங் ஒர்க் எல்லாமே யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? மீராவும் நவீனும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 25 தான் மீராவும் நவீனும் ஒர்க் பண்ணது.
மீராவும் நவீனோட எஃபிஷியன்சி எவ்வளோ 8. அப்போ அவங்க எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க 3.125 டேஸ். இது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா இந்த 3.125 டேஸில் ரவியும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பான் கரெக்டாக. பட் நம்ம ஏன் ரவி எடுத்தோன்னா ரவியினுடைய ஒர்க் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் ரவியினுடைய ஒர்க்கு மட்டும் போக மீராவும் நவீனும் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்ம அவங்களோட எஃபிஷியன்சி வச்சே கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஸ்டார்டிங்கில் மீரா வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணாங்க. ரிமைனிங் 3.125 டேஸ் வந்து இவங்க எல்லாரும் இந்த ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 7.125 டேஸில் நமக்கு இந்த ஒர்க் வந்து டோட்டலாக முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் டைம் அண்ட் ஒர்க்கும் சேம் கான்செப்ட் தான். சேமாக டோட்டல் ஒர்க் எடுப்போம், அங்கே வந்து ஒர்க்குன்னு சொல்லுவோம், இங்கே வந்து டோட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இங்கே சேம் அங்கேயே ஒர்க்கு சொல்கிற மாதிரி இங்கேயே எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம், பைப்ஸ்னோட எஃபிஷியன்சி. அங்கே வர மாதிரி ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ஒர்க்கை செய்வாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க, நெகட்டிவாக சில ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் பைப்ஸ் வந்து ஃபில்லும் பண்ணும், சிலது வந்து அவுட்லெட் பைப்பு இருக்கும், அது வந்து அவுட்லெட் பண்ணும் பைப்பை தண்ணியை. ஓகே, இப்போ வந்து பைப் பி வந்து எவ்வளோ மினிட்ஸில் முடிக்குதுன்னா அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா 4.80 t மினிட்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பைப் கியூ வந்து 19.2 t மினிட்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுது. இப்போது இது ரெண்டுத்துக்கும் இது என்ன ஆக்சுவலாக என்னது டைம் ரேஷியோ கரெக்டாக. நமக்கு என்ன தெரியும், டைமும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4.8t வந்து பீனோட டைம், இது கியூனோட டைம் வந்து 19.2t. இப்போ இது ரெண்டுத்துக்கு எஃபிஷியன்சி டைம்னுடைய ரேஷியோ எடுத்து நான் எஃபிஷியன்சியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ டீக்கு டீ கேன்சல், 4.81 சார் 4.84 சார். இப்போது பீனுடைய டைம் ரேஷியோ என்ன, கியூனோட டைம் ரேஷியோனா 1:4. அப்போது அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவாக இருக்கும், அப்படியே தலைகீழாக இருக்கும் கரெக்டாக. அப்போ பீனோட எஃபிஷியன்சி எவ்வளோ நமக்கு 4, கியூனோட எஃபிஷியன்சி 1. இப்போ நம்ம இதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா 19.20t கூட டோட்டல் ஒர்க்கை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃபிஷியன்சி 4 கிடைக்கும், இங்கே வந்து 1 கிடைக்கும் கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பைப்ஸும் வந்து அவங்களுடைய பார்ஷியல் எஃபிஷியன்சிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணாமல், இதுதான் ஃபுல் எஃபிஷியன்சி, இதில் ஒர்க் பண்ணாமல் பி வந்து இதில் 30% எஃபிஷியன்சிலையும் கியூ வந்து இதில் 80% எஃபிஷியன்சிலையும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது 37.5% டேங்க் ஃபில் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படின்னா பார்ஷியல் எஃபிஷியன்சியில் 35% ஆஃப் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அப்போது அந்த ரிமைனிங் இருக்க 62.5% எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. போத் பைப்ஸ் ரன் சைமல்டேனியஸ்லி அட் பார்ஷியல் எஃபிஷியன்சிஸ் until the tank is 37.5% ஃபுல் கரெக்டாக. இன்னொன்று என்னென்னா, லாஸ்ட் 10 மினிட்ஸில் அவங்க ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, 100% எஃபிஷியன்சியில். அப்போ அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் ஃபுல் எஃபிஷியன்சினா எவ்வளோ நமக்கு 4.1. அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி 5. அப்போது லாஸ்ட் 10 மினிட்ஸில் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ ஃபில் ஆகும், அந்த டேங்க் வந்து 50 பார்ட்ஸ் வந்து ஃபில் ஆகும். இப்போது இந்த 62.5% தானே அந்த லாஸ்ட்டில் ஃபில் ஆகிருக்கும். இது ஆக்சுவலாக இது 5 பார்ட், இது 3 பார்ட் கரெக்டாக. இப்போது டோட்டலாக ஃபஸ்ட்டு 37.5% வந்து பார்ஷியல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த ரிமைனிங் இருக்க 62.5% ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளா கன்சிடர் பண்ணணும் அந்த இடத்துல, ஏன்னா இங்கே மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ஷியல். அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஃபுல் எஃபிஷியன்சிஸ் தான். அப்போது இந்த லாஸ்ட் 10 மினிட் வந்து ரெண்டு பேரும் ஃபுல் எஃபிஷியன்சி ஒர்க் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் இந்த 62.5% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்றது வந்து மீன் பண்ணுது. அப்போது லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஃபுல் 5 எஃபிஷியன்சினா அப்போ 50ன்றது வந்து அந்த 62.5% ஆஃப் த டோட்டல் ஒர்க் கரெக்டாக. இது வந்து 5 பார்ட்னா இது 3 பார்ட். அப்போ இந்த டோட்டல் ஒர்க் 50னா அவங்க பார்ஷியல் எஃபிஷியன்சியில் கம்ப்ளீட் பண்ண ஒர்க் எவ்வளோ 30 கரெக்டாக. 37.5% பார்ஷியல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ரிமைனிங் 62.5 வந்து ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சேம் லாஸ்ட் 10 மினிட்ஸில் தான் ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த 62.5% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க லாஸ்ட் 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத அவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போது 4ல் 30% எஃபிஷியன்சினா என்ன 1.2, 1ல் 80% எஃபிஷியன்சினா எவ்வளோ 0.8.
அப்போது அவங்க பார்ஷியலாக ஒர்க் பண்ணும்போது, பார்ஷியல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய டோட்டல் எஃபிஷியன்சி என்னவாக தான் இருக்கும் நமக்கு 2 தான் இருக்கும். எப்படின்னா PQனுடைய டோட்டல் எஃபிஷியன்சியே 2 தான் இருக்கும். ஆக்சுவலாக அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ டோட்டல் 5. பட் அவங்க இந்த 37.5% வரைக்கும் பார்ஷியல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்மளுக்கு 30 தான் வந்து பார்ஷியல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ண ஒர்க்கு. இப்போ P+Qனோட எஃபிஷியன்சி என்ன 2. அப்போது இங்கே அவங்க இந்த 37.5% ஃபில் பண்ண எடுத்துக்கிற டைம் தான் வந்து 15 minutes. கரெக்டாக? அப்போது அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு லாங் டூ தே ஆப்ரேட்டட் பார்ஷியல் எஃபிஷியன்சிஸ். அப்போது இந்த 37.5% ஃபில் பண்ண அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் கொஷின். அப்போது 15 minutes வந்து பியும் கியும் 30% 80% எஃபிஷியன்சியில் 15 minutesல வந்து 37.5% ஆஃப் த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் வந்து இந்த கொஷின். இதில் என்ன கான்செப்ட்னா, எஃபிஷியன்சிக்கு ஆப்போசிட்டாக வந்து டைம் ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நம்மளாக அசியூம் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் அந்த 62.5% ஆஃப் த டேங்கை வந்து 100% எஃபிஷியன்சியில் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க.